வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ எனக்கு மகிமையான சாட்சியாக வாழ வேண்டும். நான் உன்னை அப்படி மாற்றப் போகிறேன். ஒரு ஆபரணம் செய்யும்போது தங்கத்தையோ வெள்ளியையோ எடுத்து அதை அப்படியே நகையாக செய்ய மாட்டார்கள். அதை நெருப்பில் உருக்கி அதில் இருக்கும் அழுக்கையெல்லாம் கலைந்து அதை சுத்தம் பண்ணுவார்கள். அப்பொழுதுதான் அந்த நகை தன்னுடைய முழு ஜொலிப்பையும் வெளிப்படுத்தும். பார்க்கிறவர்கள் அந்த நகையைக் கண்டு விரும்பி வாங்குவார்கள். அதுபோலத்தான் நான் உன்னையும் எனக்கு உகந்த ஆபரணமாக செய்ய விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் எல்லா அழுக்கையும் அசுத்தங்களையும் நீக்கி உன்னை பொன்னாக அல்லது வெள்ளியாக ஜொலிப்பதற்கு நான் சுத்தம் பண்ண போகிறேன். என் கையை உன்னிடமாய் நீட்டப் போகிறேன். என் கை சகலத்தையும் நன்மையாக செய்யும். உன்னிடத்தில் உள்ள களிம்பையும் ஈயத்தையும் நான் நீக்கப் போகிறேன். யோபுவைப் போல அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்றான். உன்னையும் நான் சுத்திகரிக்கப் போகிறேன். உன் மூலமாக நான் மகிமைப்பட போகிறேன். உன்னையும் நான் மகிமைப்படுத்துவேன். என் கரத்தில் அர்ப்பணித்து என் சித்தத்தின்படி நீ வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நீ எனக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பாய். ஆதார வசனம்: நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பை நீக்கி உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஏசாயா 48:10.